சமையல் வித் ஷேரன் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? டெய்லி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பேக் பண்ணுறதுன்னு டென்ஷன் ஆகுதா? என்னோட ரெசிபிஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அதில் முக்கியமாக நிறைய இந்த ஃபர்ஸ்ட் மாமிஸ் இருக்காங்க இல்லையா, ப்ளே ஸ்கூலுக்கு அனுப்புகிற குழந்தைங்களுக்கு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும், கலர்ஃபுல்லாக இருக்கணும், ஆனால் ஹெல்த்தியாக இருக்கணும்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்னைக்கு வந்து 3 ஈஸி அண்ட் வெரி ஹெல்த்தி பேன் கேக் ரெசிபிஸ் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். 3 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் காட்ட போகிறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் பெரிய பிள்ளைங்க ஹையர் செகண்டரி பசங்களுக்கு கூட இதை பிரேக் டைமுக்கு நீங்கள் கொடுக்கலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதில் நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிறது பனானா ஓட்ஸ் பேன் கேக். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ரோல்டு ஓட்ஸ் இல்லை எனி டைப் ஆஃப் ஓட்ஸ் இஸ் ஃபைன். அதில் வந்து நான் 3/4 கப் எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நம்ம மிக்சர் ஜார்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். நான் 3/4 கப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். அதை உள்ளே சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட் இதை நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். ஸோ இதனால் இந்த மாதிரி மாவு மாதிரி பவுடர் பண்ணிக்கணும். ஸோ இதுலேயே மற்ற பொருட்களையும் நான் சேர்த்து அரைக்க போகிறேன். 2 மலை வாழைப்பழம் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எது இருக்கோ சேர்த்துக்கோங்க. நான் ஒன்று மலை வாழைப்பழம் யூஸ் பண்ணுவேன், இல்லைனா ரெட் பனானா செவ்வாழை எடுத்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மலை வாழைப்பழம்னா கொஞ்சம் குட்டியாக இருக்கும் இல்லையா, அதனால் நான் 2 சேர்த்துக்கிறேன். 2லேருந்து 3 தாராளமாக சேர்த்துக்கலாம். அண்ட் திஸ் இஸ் எக்லெஸ். ஸோ எக்லெஸ்ஸாக இருக்கிறதுனால எல்லாருமே இதை செஞ்சு சாப்பிட்லாம். அண்ட் முட்டை போடணும், என் குழந்தை வந்து முட்டையே சாப்பிட மாட்டேறான், இந்த மாதிரி இன்க்ரீடியண்ட்டில் நம்ம சேர்த்துடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இதில் 2 முட்டை சேர்த்துக்கோங்க. நம்ம 2 முட்டைக்கு பதிலாக 1/4 கப் தயிர் சேர்த்துக்க போகிறோம். இல்லை எனக்கு தயிர் அலர்ஜின்றவங்களுக்கும் சொல்கிறேன், முட்டை வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதுலேயே நான் 2 வாழைப்பழத்தை சேர்த்துக்கிறேன். மலை வாழைப்பழம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது, முக்கியமாக கான்ஸ்டிபேஷன் இருக்கிற குழந்தைங்களுக்கு. என் பொண்ணுக்குலாம் சின்ன வயசுல கான்ஸ்டிபேஷன் இருந்தது, அப்போ ஃபுல்லா மலை வாழைப்பழம் தான் கொடுப்பேன். இதுல வந்து 2 டீஸ்பூன் நான் வந்து பாம் சுகர் எடுத்திருக்கேன், அதாவது பனவெல்லம். நீங்க வந்து நார்மல் ஜாகரி கூட எடுத்துக்கலாம். இதுல ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். எப்பவுமே நம்ம வாழைப்பழத்தோட செய்யற பேன் கேக்கா இருக்கட்டும், கேக்கா இருக்கட்டும், நம்ம சினமன் பவுடர் சேர்த்துக்கணும், அதாவது பட்டை பவுடர். உங்ககிட்ட இல்லைன்னா பட்டையை நீங்க அரைச்சிட்டு சலிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும், நிறைய சேர்த்துறாதீங்க. இதுக்கு 1 டீஸ்பூன் வனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்திருக்கேன். 1/4 கப் பால், 4 டீஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். தயிர், யோகட், whatever என்ன உங்கள் ஏரியாவில் என்ன கிடைக்குதோ, இல்லை உங்கள் வீட்டில் நீங்கள் தயிர் போடுறீங்கன்னா அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் தயிருக்கு பதிலாக தான் நான் முட்டை சொன்னேன். ஸோ முட்டை போடுறவங்க தயிர் போட வேண்டாம். இது கூட எனி வெஜிடபிள் ஆயில், அதாவது ரீஃபைண்ட் ஆயில் இல்லைனா ஆலிவ் ஆயில், அந்த மாதிரி நீங்கள் ஃப்ளேவர்லெஸ் ஆயில் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஆயில் வேணான்னா நெய், அப்படி இல்லைனா பட்டர், இது 2த்துல எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2 டீஸ்பூன் நான் வந்து ஃப்ளேவர்லெஸ் ஆயில் எடுத்திருக்கேன். அண்ட் இதுக்கு வந்து பேக்கிங் பவுடர் அண்ட் பேக்கிங் சோடா நீங்கள் வந்து 2 சிட்டிகை போட்டுக்கிறது தப்பு இல்லை. சில பேர் வந்து இது போட்டாலே அன்ஹெல்தி அப்படின்னு சொல்றீங்க. உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க போட வேணாம். என்ன ஃபிளாட்டா இருக்கும், ரொம்ப அப்படியே புஸ் புஸ்னு அந்த பஞ்சு மாதிரி வராது. இப்போ நான் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்றேன். 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். நீங்க பேக்கிங் சோடா இல்ல பேக்கிங் பவுடர் எடுத்துக்கலாம். பேக்கிங் பவுடர்னா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடானா 2 சிட்டிகை எடுத்தாலே போதும். ஸோ நான் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்கிறேன். ஸோ இந்த பேக்கிங் பவுடர் பார்த்தாலே நிறைய பேர் பயப்படுறீங்க, இது எப்படி ஹெல்த்தின்னு கேட்குறீங்க. நம்ம கேக்ஸ்லாம் வெளியே வாங்கி சாப்பிட்றோம்ல, அது எல்லாத்துலேயுமே இருக்கு. ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். நீங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். வேணான்றவங்க விட்டுருங்க. ஃப்ளாட்டாக தோசை மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஹெல்த்தியாக தான் வேணும்னு நினைக்கிறவங்க ப்ளீஸ் டோன்ட் யூஸ் இட். ஸோ நான் இதை போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ அவ்வளோதான், நான் காமிச்ச ப்ரொப்போர்ஷன் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. இதை அப்படியே நம்ம உள்ளே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், பேட்டரே ரெடி தான். பெரிய பேன் கேக்னா உங்களுக்கு 4-5 வரும். இதுவே பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி. ஸோ இதில் சாக்லேட் சிப்ஸ் ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. நான் கொஞ்சமாக சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ தோசை தவா இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம அதில் ஊற்றிக்க வேண்டியது தான். இப்போ தவா ஃபஸ்ட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க, அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இப்போ ஒன்றுன்னா ஊற்றிக்கலாம். ஸோ போட்டு ஒரு 1 மினிட் கூட இருக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஊற்றுனதை நான் திருப்பி காட்டுறேன். பியூட்டிஃபுல்லாக குக் ஆகிருக்கு. நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா ஊற்றுனதுனால ஓவல் ஷேப்பில் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது திருப்பிடலாம். லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். டு நாட் ஃபர்கெட், ஃபஸ்ட்டு ஃப்ளேம் ஜாஸ்தியாக இருக்கணும், அப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. இது குயிக்காக குக் ஆகிடும். பாருங்கள், இந்த பபிள்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா, அந்த குட்டி குட்டி ஓட்டை, அது வந்து நம்ம பேக்கிங் பவுடர் சேர்த்ததுனால தான். நீங்கள் ஆக்சுவலி பட்டர் தடவிட்டு நீங்கள் ஊற்றுனீங்கன்னா அந்த பேன் கேக்கோட அந்த பின்னாடி ஒரு கலர் வரும்ல, அது வராது. இந்த மாதிரி எண்ணெயோ நெய்யோ எதுவுமே சேர்க்காம டைரெக்டாக இது வந்து நான்ஸ்டிக்கில் செஞ்சிங்கன்னா பெட்டர் தான். ஸோ நம்ம பேன் கேக்ஸ்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ஃப்ளிப் பண்ணது கூட 1 மினிட் தான், அதுக்கு மேலே வைக்காதீங்க, சூப்பராக வந்துடும். அண்ட் இந்த கலர் பார்த்தீங்கன்னா அழகாக இருக்குது பாருங்கள். அதுக்கு காரணம் நம்ம நெய்யோ பட்டரோ சேர்க்காதது தான். ஸோ ஃபஸ்ட்டு ஊற்றுனதை நம்ம எடுத்துடலாம். ஏன்னா அந்த சாக்லேட் சிப்ஸ் உள்ளே போட்டிருக்கோம் இல்லையா, அதெல்லாம் ஊஸ் அவுட் ஆகி வெளியில் வரும். ஸோ எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலாம். பியூட்டிஃபுல்லாக ரெடி ஆகிருக்கு.
இது ரொம்ப ஹெல்தியான பேன் கேக். கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ்க்கு ப்ளே ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்கலாம், மற்ற பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் ஸ்நாக்ஸாக கொடுத்து அனுப்பலாம். இதை நீங்கள் அப்படியே அனுப்பலாம், ஏன்னா நம்ம சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துருக்கிறதுனால. இல்லை எனக்கு சாக்லேட் சிப்ஸ்லாம் வேண்டாம் என்கிட்ட இல்லை அப்படின்றவங்க மேலே ஹனி ட்ரிசில் பண்ணி ஊற்றலாம். ஹனி எல்லார் வீட்லேயும் இருக்கும், ஸோ குழந்தைங்க இருக்கிற வீட்டில் கண்டிப்பாக இருக்கணும், ஏன்னா காஃப் கோல்டுக்கெலாம் நானுமே ஹனி கொடுப்பேன். ஸோ ஹனி ட்ரிசில் பண்ணி அனுப்பலாம். இல்லைனா சிரப், ஏதாவது சாக்லேட் சிரப் நீங்கள் மெல்ட் பண்ணி ஊற்றி அனுப்பலாம். இல்லை மேப்பிள் சிரப் உங்கள் வீட்டில் இருக்குன்னா ஒரு டீஸ்பூன் ட்ரிசில் பண்ணி அனுப்புங்க. நான் இதுக்கு மேலே சாக்லேட் சிரப் தான் ஊற்ற போகிறேன், ஏன்னா பனானாக்கு சாக்லேட் சிரப் ரொம்ப சூப்பர் காம்பினேஷன். ஸோ இதில் ஊற்றி காட்டுறேன், டெம்ட் ஆவீங்க. இதுக்கு மேலே அழகாக சாக்லேட் சிரப் நீங்கள் வந்து ஊற்றினா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இட்ஸ் நத்திங் ராங் எப்பயாவது நம்ம கொடுக்கறது. ஸோ இது எவ்வளோ சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குன்னு உங்களுக்கு பார்க்கணும் இல்லையா? அண்ட் பேக் சைடில் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப சூடாக இருக்குது, நான் உங்களுக்கு அப்படியே பிரித்து காட்டுறேன். ரொம்ப அருமையாக வெந்திருக்கு, நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது. பேன் கேக்ஸ் குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கே பிடிக்கும். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். கம்ப்ளீட்லி ஹெல்தி, டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கு. நான் சொன்ன மாதிரி நாட்டு சர்க்கரை இல்லை பாம் சுகர், அதாவது பனை வெல்லம் இல்லை வெல்லம், அதை சேர்த்தாலே போதும். இனிப்பு தாராளமாக போதும், ஏன்னா வாழைப்பழத்துலையும் இனிப்பு இருக்குது. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது, ட்ரை பண்ணுங்கள். ஸோ ப்ளே ஸ்கூல் போகிற பிள்ளைங்களா இருந்தால் 2 பேக் பண்ணாலே போதுங்க. நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், உங்களுக்கு நல்ல எனர்ஜியும் கிடைக்கும். ஸோ இது 2 கொடுத்தாலே போதும், அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் ஹெல்த்தி ஓட் பனானா பேன் கேக் ரெடி. அடுத்தது என்னன்னு பார்க்கலாமா? அப்புறம் எல்லாரோட ஃபேவரட் மாம்பழம். மாம்பழத்தில் இன்றைக்கி பேன் கேக் செய்ய போகிறோம். ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம், வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ஸோ இதுக்கு எகெயின் மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. அந்த மிக்ஸி அழுக்காயிடுச்சு. ஸோ இதுக்கு வந்து 3/4 கப் நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் ராகி மாவு கூட எடுத்துக்கலாம், பட் இது எல்லோ கலரில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மைதாவும் யூஸ் பண்ணிக்கலாம், பட் நம்ம தான் ஹெல்த்தியாக பண்ணுறோம் இல்லையா? அதனால் நீங்கள் இந்த மாதிரி வீட் ஃப்ளோர் நல்லா சலிச்சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வாசனைக்காக நம்ம வனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்க்க போகிறதுல 2 ஏலக்காய் சேர்க்க போகிறோம். அது இது கூடவே சேர்த்து நான் போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு எகெயின் 2 டீஸ்பூன் வெல்லம் எடுத்திருக்கேன், பொடிச்ச வெல்லமாகவே எடுத்திருக்கேன். கொஞ்சம் கூட இனிப்பு வேண்டாம், நான் 1.5 வயசு குழந்தைக்கு 2 வயசு குழந்தைக்கு தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் இது சேர்க்கவே வேண்டாம். மாம்பழத்தில் இருக்கிற இனிப்பே போதும். கொஞ்சம் புளிப்பாக இருக்கும் இல்லையா மாம்பழம், அதுக்காக தான் நம்ம 2 டீஸ்பூன் சக்கரை சேர்க்குறோம். ஸோ தட் இட் வில் பி பேலன்ஸ். இதுக்கு நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம், இல்லை பட்டர் சேர்த்துக்கலாம். நான் 2 டீஸ்பூன் எண்ணெய் தான் எடுத்திருக்கேன், நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். எகெயின் 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன். 1/4 கப்புக்கும் கொஞ்சம் குறைவாக பால் எடுத்திருக்கேன். இதில் மாம்பழம் நல்லா பழமாக எல்லோயிஷாக இருக்கும்ல, அந்த மாம்பழம் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா நல்லா இருக்காது. ஸோ அதையும் உள்ள சேர்த்துக்கலாம். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலி பேக்கிங் பவுடர் ஒரு பேக்கிங் சோடா, அது உங்களோட சாய்ஸ், நான் உங்ககிட்டே விட்டுடுறேன். நான் ஆனால் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். எனிதிங் நீங்கள் பேக்கிங் சோடா எடுக்கிறதா இருந்தால் சொல்கிறேன், 2 சிட்டிக்க போதும். பேக்கிங் பவுடர்னா 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரைஸ் ஆகிறதுக்கும் சாஃப்ட் ஆகிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஒரு சிட்டிக்க உப்பு போட்டிங்கன்னா நல்ல அந்த டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அந்த இனிப்பை. ஸோ அதை உள்ள சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதை அரைச்சிட்டு வந்தால் நம்ம பேன் கேக் செய்ய வேண்டியது தான். அரைச்சிட்டு வந்துடுறேன். அவ்வளோதான், இதுவும் அரைச்சாச்சு, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இதில் கூட நீங்கள் வீட் ஃப்ளாருக்கு பதிலாக, அதாவது கோதுமை மாவுக்கு பதிலாக ஓட்ஸ் இதே மாதிரி அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பேன் கேக்குக்குமே நீங்கள் ஓட்ஸ் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அதை ஊற்றிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ தோசை தவா வச்சாச்சு, பேன் கேக் டைரெக்டாக ஊற்றிக்க வேண்டியது தான். இதை நான் கொஞ்சம் சின்னதாகவே ஊற்றிக்கிறேன். லாஸ்ட் டைம் முடிச்சு விட்டுட்டேன். இதுதான் நம்மங்க வேலையே, ஏதோ ஒன்று கடன்னு பண்ணி அமுச்சிடணும். ஸோ இதை இந்த மாதிரி சைஸில் ஊற்றிக்கலாம். ஸோ மேக் ஷுவர் லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க. அதே மாதிரி இந்த மாம்பழத்துக்கு பதிலாக எனக்கு மாம்பழம் பசங்களுக்கு வந்தால் வயிறு வலிக்கும் அப்படின்றவங்க நீங்கள் ஆப்பிள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஆப்பிளுக்கு வந்து நீங்கள் கார்டமம் யூஸ் பண்ண முடியாது, தட் இஸ் ஏலக்காய் யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு நீங்கள் வனிலா எக்ஸ்ட்ராக்ட் தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ ஆஸ் ஐ செட், ஃபர்ஸ்ட் நம்ம எதை ஊற்றுறோமோ அதை நம்ம திருப்பிக்கணும், இல்லைனா ரொம்ப சீக்கிரம் ப்ரௌன் ஆகிடும். ஸோ அப்படியே இதை ஜென்டலாக அப்படி திருப்பிக்கலாம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் கலர். ஸோ ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு ஊற்றுனதை நம்ம எடுத்துருவோம், ஏன்னா கலர் மாறிடும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ரெடியாக இருக்குது பாருங்கள், சாஃப்டாக இருக்குது. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள், ஏன்னா மாம்பழம் சேர்க்கறதுனால கொஞ்சம் கொலன்னு இருக்கும். ஸோ அதனால் பொறுமையாக குக் பண்ணிக்கோங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி தான் குக் பண்ணேன், ஏன்னா கருப்பும் ஆகக்கூடாது குக்கும் ஆகணும். அந்த மாதிரி நீங்களும் செஞ்சுக்கோங்க.
ஸோ அவ்வளோதான், நம்மளோட மாம்பழ பேன் கேக் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு ப்ரௌன் ஆக்கணும்னா லோ ஃப்ளேமில் வச்சாதான், இல்லைனா ரொம்ப சீக்கிரம் கலர் மாறிடும். ஆனால் உள்ளே வெந்திருக்காது, குழன்னு இருக்கும். மற்ற பேன் கேக்குக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ செய்யும் போது ஞாபகமாக செய்யுங்க. அப்படி மீறி உங்களுக்கு ரொம்ப குழப்பாக இருந்துச்சுன்னா இன்னும் 2 டீஸ்பூன் கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம மேப்பிள் சிரப் ஊற்றி வச்சா சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணும்போது இட்ஸ் அப் டு யூ. அப்படியே நீங்கள் பிளெயினாகவும் கொடுக்கலாம், இனிப்பாக தான் இருக்கும். ஸோ உங்ககிட்ட மேப்பிள் சிரப் இருந்ததுன்னா இது கூட காம்பினேஷனுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட எக்லெஸ் மேங்கோ பேன் கேக் எப்படி இதுக்கு முன்னாடி நீங்கள் செஞ்சுருக்கீங்களான்னு எனக்கு சொல்லுங்கள். பட் இது மோஸ்ட்லி இந்த மாதிரி யாரும் ட்ரை பண்ணியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பேக் பண்ணிடலாமா? இது எப்படி இருக்குன்னு நம்ம காட்டணும் இல்லையா? ஸோ ஒன்று பிரித்து காட்டுறேன். சூப்பராக இருக்குங்க, எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். ஸோ இதை ஹனி இல்லைன்னா மேப்பிள் சிரப் வச்சு கொடுக்கலாம். ஸோ இது குட்டி குட்டியாக வேறு இருக்குது. பேன் கேக்ஸ்னாலே ஸ்கூலில் வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ பிள்ளைங்க வந்து ஆசையாக சாப்பிடுவாங்க இல்லையா? ஸோ இது என்னோட எல்லா பேன் கேக்கை விட இது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். பிகாஸ் எனக்கும் மாம்பழம் பிடிக்கும், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். சூப்பராக இருக்கும் அந்த மேப்பிள் சிரப்போட. அருமையாக இருக்குது. ஆக்சுவலி வந்து இதுக்கு ஏலக்காய் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் தான் யோசித்தேன். ரொம்ப வாசனை வந்து அது அந்த காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்த பேன் கேக் நீங்கள் யாருமே இது வரைக்கும் யோசிச்சிருக்க மாட்டீங்க. அப்படி ஒரு பேன் கேக் பார்க்கலாமா? நான் சொன்ன மாதிரியே இதில் நீங்கள் பேன் கேக் யோசிச்சிருக்க மாட்டீங்க. சாக்லேட் பேன் கேக் அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைங்களை ஏமாத்திடலாம். இது கருப்பு கவுனி அரிசியில் ரொம்ப ஹெல்த்தியாக பண்ண போகிறோம். கருப்பு கவுனி அரிசி நீங்கள் ஓவர் நைட் ஊற வைக்கணும். மினிமம் 6 hours ஊற வைக்கணும். சுடுதண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஒரு 4 hours ரெடி ஆகிடும். பட் நல்லா அரைக்கணும், ஏன்னா அந்த தோல் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ மினிமம் 8 hours அது ஊற வைக்கணும். ஆனால் குயிக்காக தான் செஞ்சலாம். இதுவுமே மிக்ஸி ஜாரில் ரொம்ப குயிக்காக எப்படி செய்யறதுன்னு தான் நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ கருப்பு கவுனி அரிசியில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. பெண் பிள்ளைங்களுக்கு, வயசானவங்களுக்கு கொடுக்கலாம். டெய்லி அப்பா நைட் இதை தான் சாப்பிடுவாங்க. இதை ஊற வச்சுட்டு மிக்சியில் நாங்கள் அடிச்சுட்டு கஞ்சியாக கொடுப்போம் டெய்லி நைட். டயபெட்டிக் இருக்கிற உங்கள் பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இதை வந்து ஒரு 8 hours மேலேயே நான் ஊற வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் தண்ணியோட சேர்த்துக்கிறேன். நல்லா 3-4 முறை அலசிக்கோங்க. ஊற வைக்கும் போது அலசுங்க, ஊற வச்ச பிறகு ஒரு 2-3 முறை அலசிக்கோங்க. இந்த அரிசியை இதை ஃபர்ஸ்ட் அரைச்சிட்டு வந்து அதுக்கப்புறம் இதுக்கு மேலே என்னென்ன பொருட்கள் போடுறதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இதுதான் ரொம்ப நல்ல மழை அரைக்கணும். ஸோ அரைச்சிட்டு வந்துடுறேன். ஸோ இதை நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். கலர் பார்த்தீங்களா, அழகாக பர்பிள் கலரில் இருக்குது. ஸோ இப்போ இதில் என்னென்ன பொருட்கள் போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது கூட பைண்டிங்காக நான் 1/2 கப்புக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இதில் வந்து ராகி மாவு கூட தாராளமாக சேர்த்துக்கலாம். அண்ட் இதுக்கு கொஞ்சம் இனிப்பு தேவை தான், இல்லைனா சுத்தமாக இனிப்பே தெரியாது. நான் 2 டீஸ்பூன் ஜாகரி எடுத்திருக்கேன், வெல்லம். நீங்கள் பாம் சுகர் எடுத்துக்கலாம், நார்மல் சுகர் எடுத்துக்கலாம், whichever is comfortable for you. அண்ட் அதே மாதிரி பேரிச்சம்பழம் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இன்னும் உங்களுக்கு வந்து அயன் சத்து அதிகமாக இருக்கும். இந்த அரிசியில் இருக்கிற அயன் சத்து மாதிரி வேறு எதுலையுமே இருக்குமான்னு எனக்கு தெரியல. அதனால் அது கூடவே நான் இந்த பேரிச்சம்பழமும் சேர்த்துக்கிறேன். பிகாஸ் பேரிச்சம்பழம் எங்கள் வீட்டில் பசங்க சும்மா கொடுத்தா சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அதனால் இதில் நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து சாக்லேட் மாதிரி இருக்கணும் இல்லையா, சாக்லேட் பேன் கேக் மாதிரி. அதனால நான் கொக்கோ பவுடரும் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கோங்க. அன்ஸ்வீட்டன் கொக்கோ பவுடர். நீங்கள் மளிகை கடையில் கேட்டால் கூட டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸில் கூட இருக்குது, இல்லை ஆன்லைன் ஸ்டோர்ஸில் கூட இருக்குது. இதுக்கு 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துருக்கேன். உங்ககிட்ட இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். அண்ட் இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். 1/2 கப் பால், சாரி தப்பாக சொல்லிட்டேன், 1/4 கப் பால் ஊற்றிருக்கேன். இந்த ரெசிபிக்கு நீங்கள் நெய் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப வாசனையாக இருக்கும். நெய் இல்லை எண்ணெய் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நெய் சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய், இல்லை 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில், இல்லை 2 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில், எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கோகோனட் ஆயில் கூட. ஸோ ஃபைனலி as I said, பேக்கிங் பவுடர் ஒரு பேக்கிங் சோடா. பேக்கிங் பவுடர்னா 1/2 டீஸ்பூன், பேக்கிங் சோடானா 2 சிட்டிகை யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சிட்டிகை உப்பும் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா மழை அரைக்கணும். அரைச்சிட்டு வந்துடுறேன். மாவு பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிருக்கு. அப்படியே சாக்லேட் பேன் கேக் மாதிரியே இருக்குது. பசங்க நம்பவே மாட்டாங்க. வாரத்தில் ஒரு நாள் செஞ்சு கொடுத்துருங்க. இப்படி தான் பசங்களை பேரிச்சம்பழம் சாப்பிட வைக்க முடியும், கருப்பு கவுனி அரிசி சாப்பிட வைக்க முடியும். ஸோ லெட்ஸ் டூ இட். ஒரு பவுலுக்கு இப்போ மாற்றிக்கலாம். நான் சொன்ன மாதிரி தயிருக்கு பதிலாக முட்டை சேர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த பேன் கேக்ஸ் எதில் வேணாலும் முட்டை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ தவா வச்சாச்சு. இதுக்கும் எண்ணெய் பட்டர் எதுவுமே நீங்கள் தேய்க்க வேணாம், அப்படியே ஆசிட்டிஸ் ஊற்றுங்க. ஆனால் நான்ஸ்டிக்காக இருந்தால் இல்லை செராமிக்காக இருந்தால் பெட்டர். ஸோ ஒன்று ஒன்றா ஊற்றிக்கலாம். ஸோ இதுக்குமே நீங்கள் வேணும்னா சாக்லேட் சிப்ஸ் போட்டுக்கலாம். பட் நான் சேர்க்கலை. இதுக்கு நீங்கள் சாக்லேட் சிரப் ஊற்றி கொடுக்கலாம், இல்லை ஹனி ஊற்றி கொடுக்கலாம், இல்லை மேப்பிள் சிரப் ஊற்றி கூட கொடுக்கலாம். பட் ரொம்ப ஹெல்த்தி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.
ஸோ எப்பவும் போல் ஃபஸ்ட்டு ஊற்றுனதை நம்ம திருப்பிடணும். வாவ், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ அப்படியே எல்லாத்தையும் நான் திருப்பிடுறேன். அவ்வளோதான், இதெல்லாம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, எடுத்துடலாம். ஸோ அழகாக இந்த மாதிரி சாக்லேட் சிரப் ஊற்றி கொடுங்க பிள்ளைங்களுக்கு. இது இல்லாமல் கூட கொடுக்கலாம், டோட்லர்ஸ்க்கெல்லாம் வந்து இது எல்லாமே கொடுங்க. ஸோ இதை பிரித்து காட்டுறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டில் இப்படி தான் இருக்கும். செம்ம சூடாக இருக்குது. இப்படிதான் இருக்கும், நல்லா சாஃப்டாக உள்ள வெந்திருக்கு பாருங்கள். This is how it looks. It looks soft also. டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சீரியஸ்லி இது சாக்லேட் பேன் கேக் மாதிரியே இருக்குது, அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. என் பையன் அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். எப்படி இருக்கு? ஸோ அவ்வளோதான், இதை ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிடலாம். இது வந்து நாங்கள் சாட்டர்டே பண்ண வீடியோன்றனால என் பையன் எல்லா பேன் கேக்ஸையும் டேஸ்ட் பண்ணிட்டான். எது உனக்கு நான் ஸ்கூலுக்கு கொடுக்கட்டும்? விச் ஒன் டு யூ லைக் த மோஸ்ட்? ஃபர்ஸ்ட் ஒன், அவனுக்கு வந்து இந்த பனானா பேன் கேக் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓட் பனானா பேன் கேக் பண்ணோம் இல்லையா, அது ரொம்ப பிடிச்சிருந்தது தான். ஓகே, நான் பேக் பண்ணிவிட்டு மிச்சத்தை தரேன். கடா பிடிப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம இப்போ பேக் பண்ணிடலாம். ஸோ இதுவும் நான் வந்து அட்லீஸ்ட் ஒரு 6 பீசஸாவது பேக் பண்ணணும். ஏன்னா பிள்ளைங்க எல்லாரும் கேட்பாங்க கிளாஸில். தாராளமாக இது கொடுக்கலாம் நீங்கள் ஸ்கூலுக்கு. ஹவு லவ்லி இட் லுக்ஸ்ல. ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி 3 ஈஸி ஸ்நாக்ஸ் ரெசிபி, எக்லெஸ் பேன் கேக் ரெசிபி நான் காமிச்சிருக்கேன். இந்த வெரைட்டிஸ் எல்லாம் ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். அண்ட் நீங்கள் கேட்ட மாதிரி இதில் ஃபைபர், அயர்ன், விட்டமின் எல்லாமே இருக்குது. நிச்சயமாக ட்ரை பண்ணுங்கள். இது பெரிய பசங்களுக்கும் சரி, ஆஃபீஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கும் சரி தாராளமாக பேக் பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும். எப்படி?